கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. அது தொடர்பாக ஒரு எக்ஸ் வலைத்தள பதிவையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆர்டிஐ அடிப்படையிலான செய்தியை மேற்கோள் காட்டி இந்த பதிவு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, அந்த பதிவுல என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் தான் என்ற ஒரு கருத்தை தற்போது பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜகவினுடைய மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை பெற்ற ஆர்டிஐ விவரங்களானது புதிய பல்வேறு உண்மைகளை வெளியுள்ளதற்கு கொண்டு வந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமாக கடந்த 1964ஆம் ஆண்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் அரசு தான். இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி ஆகியோரும் இந்த முடிவுக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் முடிவிட்டுள்ளார். காங்கிரசுடைய அலட்சியத்தால் தான் கச்சத்தீவானது பறிபோனது என்றும் இந்தியாவினுடைய குறிப்பாக இந்திய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எனது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதற்கு இவர்களுடைய இந்த ஒரு அலட்சியமான ஒரு முடிவுதான் காரணம் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரம் காரணமாக இந்தியர்கள் அனைவருமே கடுமையான கோபத்தில் உள்ளதாகவும் காங்கிரஸை ஒருபோதும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்து இந்த ஒரு பதிவை பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பிறகு இது கச்சத்தீவின் மீது எந்த ஒரு உரிமையும் கோர மாட்டோம் என்று நேரு கூறிய கருத்தையும் அவர் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த தனியார் ஆங்கில கோட்டை மேற்கோள் காட்டி அந்த ஒரு பதிவை அவர் பதிவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய ஆர்டிஐ பதிலுக்கு இந்த ஒரு பல்வேறு விவகாரங்களை மத்திய அரசாங்கமானது பதிலாக வழங்கியிருக்கிறது. குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகமானது கச்சத்தீவு குறித்த அந்த உரிமைக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அன்றைய மெட்ராஸ் அரசானது உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு மறுத்துவிட்டது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். திமுக மற்றும் காங்கிரஸ் ஆனது கூட்டணி விவகாரங்களில் இது போன்ற தேர்தல் விவகாரங்களில் மட்டும் இந்த ஒரு கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசுவதும் அந்த மற்ற நேரங்களில் அதை தாரை வார்த்து கொடுத்ததற்கு உறுதியாக இருந்தது என்று எவ்வாறு ஏற்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் அந்த தனியார் ஆங்கில அந்த ஆர்டிஐ பதிவுகளானது கூறுகின்றது. மிக முக்கியமாக கச்சத்தீவு விவகாரத்தில் ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை பிரதமர் கூறிய நிலையில் தற்பொழுது இந்த ஒரு புதிய பதிவையும் தற்பொழுது காங்கிரசுடைய ஒரு நேரடி தாக்குதல் என்ற ஒரு பொருளில் தற்பொழுது பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஸ்ரீராம், விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.